நாம எல்லாருக்கும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும். அந்த பணத்தை எப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம், அதுவும் உடம்ப வளைக்காம சம்பாதிக்கலாம்னு சொன்னா சில பேருக்கு சம்பாதிக்கிற பணம் கையில தங்கவே மாட்டேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். பணத்தை எப்படி எல்லாமோ சம்பாதிக்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். கெட்டவங்க மட்டும்தான் பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் பணம் நிறைய சேரும். இல்லைன்னா பணக்காரன் ஆகிறது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அந்த அறிவியலை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், அதுவும் கடினமா உழைக்காம. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நெவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கான முதல் ஸ்டெப் மதிப்பை வழங்குதல். பணம் சம்பாதிக்கிறத பத்தி நாம காலங்காலமா தப்பான ஒரு புரிதல்ல இருக்கிறோம். கை கால் வலிக்க உழைச்சாதான் பணம் வரும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பணம்ங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற வேல்யூக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு தான். உதாரணத்துக்கு, ஒரு தெருவுல 2 ஹோட்டல் இருக்குதுன்னு வைங்க. ஒருத்தர் ஏதோ கடமைக்குன்னு சாப்பாடு போடுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா நம்ம கிட்ட வர்றவங்க திருப்தியா சாப்பிடணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு பார்த்து செய்யறாரு. இப்போ அந்த 2வது ஆள் தான் அதிக மதிப்பை உருவாக்குறாரு. மக்கள் அங்கதான் தேடி போவாங்க, அங்கதான் பணம் தானா வந்து சேரும். இது எப்படி பண்றது? நம்ம ஊர்ல பிசினஸ் பண்றவங்க பலரும் எப்படி கம்மியா கொடுத்துட்டு அதிக லாபம் பார்க்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மையான செல்வந்தர்கள் நான் வாங்குற காசை விட அந்த கஸ்டமருக்கு 10 மடங்கு பலனை எப்படி கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஒரு மொபைல் ஆப்பை நீங்க ஃப்ரீயா பயன்படுத்துறீங்க, ஆனா அது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துது, வேலையை சுலபமாக்குதுன்னா அது மிகப்பெரிய வேல்யூ தானே. அந்த வேல்யூ தான் அந்த கம்பெனியை கோடிகள்ல புரள வைக்குது. பிரச்சனைகளில் ஒளிந்திருக்கும் பணம். மக்கள் எங்க புலம்புறாங்களோ, எங்க இது கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ, அங்க ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிற ஒரு வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டா நீங்க பணத்தை தேடி போக வேண்டியதே இல்ல. சுருக்கமா சொல்ல போனா, உங்க கையில இருக்கிற பணம்ங்கிறது நீங்க இந்த உலகத்துக்கு எவ்வளவு தூரம் உதவியா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிபிகேட் மாதிரி. நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை தானா மாற தொடங்கும். இதுதான் பணத்தோட உண்மையான முகம். 2, தெளிவான இலக்கு. கிளாரிட்டி ஆஃப் விஷன். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிக்கிற நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே சரியா தெரியாது. ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டா எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தெளிவான இலக்கு இல்லாம ஓடுறது அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டரை போஸ்ட் பண்றதுக்கு சமம். அந்த லெட்டர் எங்கேயும் போய் சேராது, குப்பை தொட்டிக்கு தான் போகும். அந்த தெளிவு ஏன் முக்கியம் தெரியுமா? நீங்க ஒரு டாக்ஸில ஏறி உட்கார்ந்துட்டு டிரைவர் கிட்ட எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அவரு உங்களை எங்க கூட்டிட்டு போவாரு? சுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. அதுவே எனக்கு இந்த ஏரியாவில, இந்த தெருவுல, இந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அவரு கரெக்டா கொண்டு போய் விடுவாரு. வாழ்க்கைங்கிற டாக்ஸியும் அப்படிதான். நீங்க மொட்டையா பணக்காரன் ஆகணும்னு சொன்னா அது நடக்காது. எனக்கு இவ்வளவு பணம் வேணும், இந்த நேரத்துக்குள்ள வேணும்னு நீங்க சொல்லணும். அதாவது படிகம் போன்ற தெளிவு இருக்கணும். எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றது இது ஒரு ஆசை, இலக்கு கிடையாது. ஆசைக்கும் இலக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இலக்குங்கிறது ஒரு தேதியோட, அதாவது டெட்லைனோட இருக்கணும். உதாரணத்துக்கு 2026 வருஷம் டிசம்பர் 31 தேதிக்குள்ள என் பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்க மூளை அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி பனிமூட்டமா இருந்தா நாம மெதுவா தான் போவோம். அதே பனி விலகி ரோடு தெளிவா தெரிஞ்சா வேகமா வண்டி ஓட்டுவோம்ல, அதே மாதிரி தான் உங்க இலக்கு தெளிவானா உங்க வேகம் தானா அதிகமாகும். இந்த டெட்லைனோட சேர்த்து திட்டமும் இருக்கணும். திட்டம் என்னும் வரைபடம் இருக்கணும். இலக்க முடிவு பண்ணிட்டா மட்டும் போதாது, அந்த இலக்க அடைய நீங்க போட போற ரூட் மேப் ரொம்ப முக்கியம். மேப் இல்லாம காசிக்கு கிளம்பினா நீங்க தப்பான வழியில போய் கன்னியாகுமரிக்கு போய் தான் சேருவீங்க. இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? பிரித்து பார்க்கணும். 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது பெரிய இலக்குனா அதை அடைய மாசம் எவ்வளவு சம்பாதிக்கணும், வாரம் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சின்னதா பிரிச்சுக்கோங்க. பிரேக் டவுன் யுவர் கோல்ஸ். 2வது, என்ன செய்ய போறீங்க? அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்க என்ன வேலையை தர போறீங்க? என்ன ஸ்கில்ல கத்துக்க போறீங்க? உங்க பிளான் என்ன? இதை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. குழப்பம் இருக்கிற இடத்துல எப்பவுமே பயம் இருக்கும், ஆனா தெளிவு இருக்கிற இடத்துல ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கும். உங்க இலக்க ஒரு மெசேஜ் மாதிரி டைப் பண்ணி உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அந்த தெளிவு தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டும். 3, சப்கான்சியஸ் பிலீஃப். நம்மள பல பேர் உழைப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மனசுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்பவே குறைவு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்க கைகளும் கால்களும் கிடையாது, உங்க ஆள் மனசு தான். ஆள் மனசுங்கிறது ஒரு அமானுஷ்யமான விஷயம் கிடையாது நண்பா. அது ஒரு செழிப்பான நிலம் மாதிரி. நீங்க அதுல எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும்.
நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேக விதையை விதைச்சா உங்க வாழ்க்கை முழுக்க தடைகள் தான் முளைக்கும். உங்க ஆள் மனசை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க தினமும் மனசுக்குள்ள பேசுற விஷயங்கள் தான் அதுக்கான ப்ரோக்ராம். பணம் வர்றது கஷ்டம், நாளை அவ்வளவு பெரிய ஆளாக முடியாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கம்ப்யூட்டர் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில தோல்விகளுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும். அதுவே நான் ஒரு வெற்றியாளன், வாய்ப்புகள் என்னை நோக்கி வருதுன்னு நீங்க நம்பினா அந்த கம்ப்யூட்டர் வெற்றிக்கான வழிகளை தேடும். இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அது பின்னாடி என்னைக்காவது நடக்கும்னு நினைக்காதீங்க. அது இப்பவே நடந்துருச்சுன்னு நம்புங்க. ஒரு பணக்காரன் எப்படி நிமிர்ந்து நடப்பான், எப்படி மத்தவங்க கிட்ட பேசுவான், அவனுடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்கும், அந்த உணர்வை இப்பவே உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்த அனுபவிச்சு நம்புறீங்களோ அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ஏதோ கற்பனை கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா நம்பும் போது உங்க மூளையில இருக்கிற RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் விழிச்சிருக்கும். நீங்க ஏன் உங்க ஆள் மனசை நம்பணும்னா சாதாரணமா மத்தவங்களுக்கு தெரியாத வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு நினைச்சு ஒரு குறிப்பிட்ட மாடலை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சில நாட்கள்ல ரோட்ல எங்க பார்த்தாலும் அதே கார் உங்க கண்ணில் படும்ல. அது வரைக்கும் அந்த கார் அங்க இல்லையா, இருந்துச்சு, ஆனா உங்க மூளை அது கவனிக்கல. அதே மாதிரி தான் நீங்க செல்வத்தை ஆழமா நம்பும் போது பிசினஸ் ஐடியாக்கள், சரியான பார்ட்னர்கள், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகள்னு எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சுருக்கமா சொல்ல போனா உங்க மனசு ஒரு மந்திரக்கோள் மாதிரி. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரக்கோள் கஷ்டத்தை கொடுக்கும். நான் ஜெயிக்கிறேன்னு சொன்னா வெற்றியை தேடித்தரும். உங்க ஆள் மனசுல இருக்கிற பழைய ஏழ்மைக்கான ப்ரோக்ராம்களை தூக்கி போட்டுட்டு நான் வெற்றியாளன் அப்படிங்கிற புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்க. வாழ்க்கை மாறும். 4. கிரியேஷன் ஓவர் காம்படிஷன். பக்கத்து தெருவில் ஒருத்தர் மளிகை கடை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாரா, உடனே நாமளும் அதே மாதிரி ஒரு கடையை அதுக்கு பக்கத்திலே வைப்போம் அப்படின்னு பண்றதுக்கு பேர் தான் காம்படிஷன். ஆனா உண்மையான வெற்றியாளர்கள் மத்தவங்க கூட ஓட மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு தனி பாதையை உருவாக்குவாங்க. போட்டிகள் எப்பவுமே ஆபத்து தான். நீங்க ஒருத்தர் கூட போட்டி போடுறீங்கன்னா நீங்க அவரோட எல்லைக்குள்ள நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் விலையை குறைச்சா நீங்களும் குறைக்கணும். அவர் ஒரு ஆஃபர் கொடுத்தா நீங்களும் கொடுக்கணும். இதனால உங்க மனசுல எப்பவுமே ஒரு பதற்றம் இருக்கும். ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். போட்டி இருக்கிற இடத்துல நீங்க வெறும் இன்னொரு ஆள் தான். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அங்க நீங்க தான் ராஜா, அங்க கிரியேட்டரே நீங்க தான். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய பாதையை உருவாக்குங்க. புதுசுனா என்னவோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. எல்லாரும் செய்யற ஒரு விஷயத்தை யாரும் செய்யாத ஒரு புது ஸ்டைல்ல செய்யறது தான் புதுமை. உலகமே ஆர்குட்லயும் இமெயிலையும் மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கு ரிப்ளை எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்தப்போ மார்க் ஜக்கர்பர்க் மட்டும் ஆன்லைன்ல லைவ் சாட் பண்றத கொண்டு வந்தாரு. எப்படி நம்மளால ஈஸியா கன்வர்சேஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும், அதுவும் சாட்ல அப்படிங்கறத கொண்டு வந்து புதுமை படைச்சாரு. அவர் மத்தவங்க கூட போட்டி போடல, புதுமையை விரும்பினாரு. அவரால இப்ப இந்த உலகமே புதுசா இயங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, இதை இன்னும் பெட்டரா வித்தியாசமா எப்படி செய்யலாம்னு யோசிங்க. மத்தவங்க 10 ரூபாய்க்கு தர்ற ஒரு பொருளை நீங்க 8 ரூபாய்க்கு தர்றதுக்கு முயற்சி பண்றதை விட்டுட்டு 20 ரூபாய்க்கு கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு மக்கள் விரும்புற அளவுக்கு அதுல ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை கொண்டு வாங்க. நீங்க எப்போ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்களோ அப்போ நீங்க ஒரு பிராண்ட் ஆயிடுறீங்க. காப்பி அடிக்கிறவங்க எப்பவுமே 2வது இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா புதுசா யோசிக்கிறவங்களுக்கு போட்டியே கிடையாது. நீங்க செய்யற அந்த தனித்துவமான விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. உங்களுக்கே உரிய ஒரு ஸ்டைல், ஒரு அணுகுமுறை, ஒரு புதுமையான ஐடியா, இதுதான் உங்களை அசைக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகும். உலகத்துல இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிற அத்தனை பேரும் மத்தவங்க போட்ட கோட்டுக்குள்ள ஓடுனவங்க கிடையாது. அவங்களே ஒரு கோடு போட்டு அதுல மத்தவங்கள ஓட வச்சவங்க தான். சுருக்கமா சொல்ல போனா மத்தவங்க பின்னாடி ஓடாதீங்க. அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க, அல்லது அவங்க செய்யறதை விட ஒரு படி மேல போய் புதுசா செய்யுங்க. நீங்க புதுசா எதையாவது உருவாக்கும் போது இந்த உலகம் உங்க பின்னாடி வரும். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஷார்ட்கட். நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த 4 விஷயங்களும் தனித்தனி கிளைகள் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே வெற்றி அப்படிங்கிற ஒரே வேர்ல இருந்து தான் வருது. இதுல நம்ம பார்த்த முதல் விஷயம் மதிப்பு. நீங்க மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் உயரும். எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறத விட்டுட்டு நான் என்ன கொடுக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிங்க. 2. தெளிவு. எங்க போகணும்னு தெரியாம ஓடுறது ஒரு நேர விரயம் தான். உங்க இலக்கை ஒரு தெளிவான சித்திரமா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. 3. நம்பிக்கை. உங்க ஆள் மனசு தான் உங்க வாழ்க்கையோட இன்ஜின். அதுல பாசிட்டிவான எண்ணங்களை விதைச்சு நீங்க ஏற்கனவே ஒரு வெற்றியாளன்னு நம்புங்க. 4. புதுமை. மத்தவங்க கூட போட்டி போட்டு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க ஒரு கிரியேட்டரா மாறி உங்களுக்கே உரிய ஒரு தனி பாதையை உருவாக்குங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு துல்லியமான அறிவியல். இந்த விதிகளை சரியா அப்ளை பண்ணால தோத்து போக வாய்ப்பே இல்லை. இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கிற அதிசயம் இல்லை. யார் இந்த ஃபார்முலாவை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நெவர்ஸ். ஓகே, பை.